அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் 8 கவிதைகளை பானத் சுஆதில் முடித்து விட்டோம். இன்று 9வது கவிதையை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதாவது இதுவரை என்ன பார்த்தோம்? அந்த பானத் சுஆத் எங்களை விட்டு பிரிந்து விட்டால், இன்னும் அந்த பானத் சுஆத் மானை போன்ற அழகாக இருந்தால், இன்னும் அந்த பானத் சுஆத் சிரிக்கும் பொழுது அந்த வெண்மையான பல் வெளியே காட்டுவாள். இன்னும் அவளுடைய அந்த நறுமணம் மதுவை போன்று நறுமணம் உடையவளாக அந்த வாய் இருந்தது. அதே போல் அந்த மது என்பது எப்படி இருந்தது என்றால், தண்ணீர் கலக்கப்பட்ட தூய்மையான ஒரு நீரோடையில் இருந்து தண்ணீர் கலக்கப்பட்ட ஒரு மதுவாக அது இருந்தது என்றும், அதே போல் இவ்வாறு சொல்லிவிட்டு பிறகு வாக்குறுதி மீறியதை பற்றி பேசினார். சுஆத் எனக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் மீறிவிட்டாள். ஒருவேளை அவள் வாக்குறுதி கொடுத்திருந்தால் எவ்வளவு நல்ல தோழியாக இருந்திருப்பாள். ஆனால் அவள் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. எல்லாத்தையும் அவள் வாக்குறுதி மீறிவிட்டாள் என்று கூறினோம். அதுடன் முடித்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்துதான் நம்ம என்ன செய்ய போகின்றோம், பார்க்க போகின்றோம். தொடர்ந்து அந்த வாக்குறுதியை மீறியதை தான் கவிஞர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது நபிகளாரை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த கவிதைகள் எல்லாம் தஸ்பீப் என்று நாம் சொன்னோம் அல்லவா? தஸ்பீப் என்பது அரபியர்களுடைய வழக்கம். ஆரம்பத்தில் இவ்வாறு ஒரு பிரிவினையை பேசிவிட்டு என்ன தலைப்பிற்குள் போவது, இந்த வழக்கம் என்பது அரபியர்கள் கவிஞர்களின் வழக்கமாகும். அதனால இப்ப தஸ்பீப் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரிவினை பற்றியும் அந்த காதலை பற்றியும் பேசக்கூடிய கவிதைகள். சரியா? அப்ப அந்த சுஆத் தனக்கு வாக்குறுதி கொடுத்து மீறிவிட்டாள் என்பதை இங்கே நம்மளுக்கு கூறுகிறார்கள். பாருங்க, கவிதை நம்பர் 9. வலா தமஸ்ஸகு பில் வஅதில்லதி ஸஅமத். அவள் உறுதி அளித்தாலே அத்தகைய வாக்குறுதியை கொண்டு அவள் பற்றி பிடிக்க மாட்டுகிறாள். அவள் பற்றி பிடிக்க மாட்டாள். இல்லா கமா யும்சிகுல் மா அல் கராபீலு. சல்லடைகள் தண்ணீரை பற்றி பிடிக்குமே அந்த ஒன்றை போலவே தவிர அவள் பற்றி பிடிக்க மாட்டாள். சல்லடையில தண்ணி ஊத்துனா நிக்குமா? சல்லடையில இறங்கி கீழே ஓடிடும்ல. அப்ப அது தண்ணிய பிடிக்காது, அது தண்ணிய தக்க வைக்காது சல்லடைகள். அதே போல இந்த சுவாதும் வாக்குறுதிய என்ன செய்ய மாட்டா, தக்க வைக்க மாட்டா, நிறைவேற்ற மாட்டான்னு சொல்றது எப்படி சொல்றாங்க பாருங்க கவிஞர் அவர்கள். அவள் உறுதி அளித்த அந்த வாக்குறுதியை கொண்டு பற்றி பிடிக்க மாட்டாள். சல்லடைகள் தண்ணீரை பற்றி பிடிக்கும் ஒன்றை போலவே தவிர பற்றி பிடிக்க மாட்டாள். அப்போ சல்லடைகள் எப்படி தண்ணியை பற்றி பிடிக்குமோ அதே போலதான் அவள் வாக்குறுதியை பற்றி பிடிப்பாள். அப்படின்னா சல்லடைகள் தண்ணியை பற்றியே பிடிக்காது. அதுக்குள்ள சல்லடையில தண்ணியை ஊத்துனா அந்த சைடு வந்துடும். அதே அது பற்றியே பிடிக்காது. அதே போல சுவாது வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றவே மாட்டான்னு அர்த்தம். சரியா? அதான் பின்னாடி சொல்லி விளக்குறாங்க பாருங்க. இன்சாக்குஹா, அவள் வாக்குறுதியை பற்றி அந்த சுவாது பற்றி பிடிப்பதாகிறது. பின் அகதி, வாக்குறுதியை கொண்டு பற்றி பிடிக்கிறதாகிறது. இது ஆகது. அந்த சுவாத் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை கொண்டு அந்த சுவாத் பற்றி பிடிப்பதாகிறது. இம்சாக்கில் பீலி அல்மா, சல்லடைகள் தண்ணீரை பற்றி பிடிப்பதை போல இருக்கும். அப்ப அது எப்படி தண்ணியை பற்றி பிடிக்காதோ அதே போல இவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த சுவாதும் வாக்குறுதி கொடுத்து அதை பற்றி பிடிக்கவே மாட்டா, வாக்குறுதிக்கு மாறு செஞ்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வக்கது கசூர, திட்டமாக அதிகமாகி உள்ளது. வஸ்ஃபுன் நிசாஇ பில் இஹ்லாஃபி, பெண்களின் தன்மை அந்த மாறு செய்வதை கொண்டு பெண்களை வர்ணிப்பது என்பது அதிகமாகிவிட்டது. இது மட்டும் இல்ல, இந்த கவிதை மட்டும் இல்ல, தஸ்பீபாக வரக்கூடிய நிறைய கவிதைகளில் ஆரம்பத்தில் இந்த தஸ்பீப் வரும். அவர்கள் பிரிந்த அந்த பெண்ணை பற்றி பேசுவார்கள். அப்படி வரக்கூடிய கவிஞர்கள் அனைவரும் என்னது,
அந்த பெண்ணை பற்றி வாக்குறுதி மீறுவதை பற்றி கூறியுள்ளார்கள். வெறும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்லை, அதை தாண்டி இதை தாண்டி பல வந்துள்ளது. சரி, அதான் சொல்றாங்க பெண்களை வர்ணிப்பது, இது வாக்குறுதியை மீறுவதை கொண்டு பெண்களை வர்ணிப்பென்பது அதிகமாகி விட்டது. வமின்ஹு, இன்னும் அந்த பெண்களை வர்ணிப்பதிலிருந்து தான் இருக்கிறது. கவுலு, இ- இது வேற ஒரு உதாரணம் நம்மளுக்கு சொல்ல இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வாக்குறுதி மீறிட்டாங்கன்னு வேற ஒரு உதாரணம் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கு ஒரு கவிஞருடைய இன்னொன்னு கவிதை இங்க கொண்டு வராங்க. வமின்ஹு, அந்த வாக்குறுதியை மீறியதை கொண்டு வர்ணிப்பதில் இருந்து இருக்கின்றது. கவுலு இப்னு சர்ராஜ், இப்னு சர்ராஜ் அவருடைய சொல். அந்நஹ்வி, இப்னு சர்ராஜ் அந்நஹ்வி அவருடைய சொல் இருக்கின்றது. சரியா, பாப்போமா? இது வந்து அந்த இப்னு சர்ராஜ் அர் ரஹ்வி அவங்க சொல்றாங்க. அவங்க கவிதையில இதே கருத்து தான். என்னது? வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாள் என்று. சரி, ஹலஃபத் லனா, அந்த பெண் லனா எங்களுக்கு சத்தியம் செய்தால், அல்லா தஹூன உஹூதனா, எங்களின் ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்ய மாட்டாள் என்று எங்களுக்கு அந்த பெண் சத்தியம் செய்தாள். அதாவது எங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று எங்களுக்கு அந்த பெண் சத்தியம் செய்தாள். அன்னஹா, நிச்சயமாக அந்த பெண் ஹலஃபத்லனா அல்லா தஃபிய, எங்களுக்கு அதை நிறைவேற்ற மாட்டேன் என்று சத்தியம் செய்ததை போன்று இருந்தது. அதாவது அந்த பெண், நான் மாறு செய்ய மாட்டேன், அந்த அந்த ஒப்பந்தங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், எப்போ துரோகம் செய்ய மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன்னு தான் சத்தியம் செஞ்சா. ஆனா அதை கேட்கும் பொழுது எப்படி இருந்துச்சா, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டேன், அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்ற மாட்டேன் என்று சத்தியம் செஞ்ச மாதிரி இருந்துச்சா. அப்ப இந்த கவிஞர் என்ன சொல்ல வருகிறார்? உண்மையே, அதாவது ஒன்னு பழகிட்டோம்னா, ஒருத்தன் பொய்யே சொல்லிட்டு இருந்தானா, அவன் திடீர்னு நான் பொய்லாம் சொல்லப்பா, உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு நம்மகிட்ட சொன்னா எப்படி தோணும் நம்மளுக்கு? ஆஹ் அது இவன் பொய் தான் சொல்றான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும்ல. அவன் உண்மையதான் சொல்றான்னு நம்ம காதுல விழுந்தாலும் அவன் பொய் தான் சொல்றான்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா அவன் அப்படியே பொய் சொல்லி நம்மளுக்கு பழகிட்டான். அது கேட்டு கேட்டு நம்மளுக்கு பழகிருச்சு. அதனால அவன் வாயில இருந்து நான் உண்மைதான்ப்பா சொல்றேன், பொய்லாம் சொல்லல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எப்படிதான் விடுவோம், நீ பொய் தான்டா சொல்ற அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும்ல. அதே போலதான் இந்த பெண்ணு, நான் ஒப்பந்தம் எல்லாம் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு அந்த பெண்ணு சொல்றா. ஆனா எங்களுக்கு அது எப்படி விழுந்துச்சுன்னா எங்க காதுல, அதெல்லாம் நான் நிறைவேற்ற மாட்டேன்ற போலதான் எங்களுக்கு விழுந்துச்சு. அப்ப இந்த பெண்கள் என்னது வாக்குறுதியை மீறுவதைப் போல இந்த கவிதை அல்லாமல் வேறு கவிதைகளும் வந்துள்ளது என்பதை காட்டுவதற்காக இந்த கவிதையை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, கவுலுல் ஆஹரி, மற்றொரு கவிஞருடைய சொல்லாகிறது. என்ன சொல்றாங்க? வ இன் ஹலஃபத் லா யன்குது நஇயு அஹ்தனா, அந்த பெண் சத்தியம் செய்தால், அதாவது அந்த கவிஞர் ஒரு பெண்ணை அவங்க கவிதையில் வரக்கூடிய பெண்ணை குறிக்கிறார். இதே போல்தான் இங்கேயும் கவிஞர் இப்னு சர்ராஜ் அவங்களுடைய கவிதை, அதுல வரக்கூடிய பெண்ணை குறிக்கிறார்கள். சரியா? அந்த பெண் சத்தியம் செய்தால் லா யன்குது நஇயு அஹ்தஹா, பிரிவினை என்பது அந்த பெண்ணின் ஒப்பந்தத்தை முறித்து விடாது என்று அந்த பெண் சத்தியம் செய்தால், ஃபலைசலி மஹ்லூபில் மஹ்லூபில் அஹ், பனானி எமீனு, மஹ்லூபில் பனானின்னு சொல்லணும். இல்லை, மஹ்லூபில் பனானி எமீனு. ஓகேவா? இந்த விரல்களுக்கு மருதாணியிடப்பட்ட அந்த பெண்ணுக்கு இல்லை எமீனு, சத்தியம் என்பது இல்லை. அப்ப விரல்களுக்கு மருதாணி இடப்பட்டது, மஹ்லூப்னா மருதாணி இடப்பட்டது. சரியா? இப்ப விரல்களுக்கு மருதாணியிடப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்பது சத்தியமும் எந்த சத்தியமும் இல்லை. இந்த மாதிரிலாம் ஹலஃபத்னா சத்தியம் செஞ்சான்னு சொன்னோம். இந்த மாதிரி சத்தியம் செஞ்சாலும் அதை நிறைவேற்ற மாட்டான். ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை முறிக்காது என்று சத்தியம் செஞ்சால அந்த பெண், அந்த மருதாணியிடப்பட்ட பெண்ணுக்கு இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் கிடையாது. அது இந்த மாதிரி சத்தியம் செஞ்சா அதுக்கு நிறைவேற்றுறதுலாம் அந்த பெண்ணுக்கு கிடையாது. அதனால இந்த மாதிரி சத்தியம்ன்றது அவன் நிறைவேற்ற மாட்டா. கண்டிப்பா அந்த வாக்குறுதியை முறித்து விடுவாள். முறிக்க மாட்டேன்னு சொல்றா, ஆனா கண்டிப்பா என்ன செஞ்சிருவா, அந்த வாக்குறுதியை முறித்து விடுவாள். சரியா? அப்ப இந்த மாதிரி சத்தியம்லாம் சும்மா, அந்த வாக்குறுதி விஷயத்துல அவங்க மாறு செய்வாங்கன்றதை இந்த கவிதைகள் எல்லாம் காட்டுது. அதுக்கு ஒரு ரெண்டு கவிதைகளை நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஷரஹ்ல உள்ள ஷாரி நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. சரியா? இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? இதுதான். இதோடைய அர்த்தமும் சொல்லிட்டாங்க. இம்சாக்குஹா பில் அஹதி இதா ஆஹதத் க இம்சாக்கி கராபீலி அல்மா, இதுதான் அதோடைய அர்த்தம். ஓகேவா? அப்ப வாக்குறுதி கொடுத்தா சல்லடை எப்படி தண்ணியை பிடிக்காதோ இதே போல கையில, நம்மளுக்கு குரான்லயும் வந்திருக்கும் ஒரு ஆயத்துல, என்னது, கையில தண்ணியை பிடிச்சிட்டு அந்த தண்ணி எப்படி நிக்காதோ கையில, அதே போலதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல என்ன செய்வான், உதாரணம் காட்டுவான். சரி, வாருங்கள் இப்பொழுது அடுத்த கவிதை, இப்போ 10வது கவிதை.
கானத் மவாஈது உர்கூபில் லஹா மஸலன். அந்த பெண்ணுக்கு சுஆதுக்கு உர்கூபுடைய வாக்குறுதிகள் உதாரணமாக ஆகிவிட்டன. இப்போ உர்கூபுடைய வாக்குறுதிகள், அப்ப இது ஃபேமஸ் ஆனது. உர்கூப்ன்ற நபர், நீங்க கவிஞர்கள் எப்படி ஹாத்தமுத்தாய் கொடை கொடுப்பதற்கு ஹாத்தமுத்தாய் என்பது நபரை உதாரணம் காட்டுவார்கள். அவர் பெரிய ஹாத்தமுத்தாய்ப்பா அப்படின்னா, அவர் ரொம்ப மிகப்பெரிய கொடையாளின்னு சொல்றதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? பெரிய ஹாத்தமுத்தாய். இப்ப நம்ம தமிழ்லன்னு சொல்லணும்னா வள்ளல் பாரி சொல்லுவாங்க, இவர் பெரிய வள்ளல் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடை வள்ளல் அப்படின்னு குறிக்கிறதுக்கு தமிழ் இலக்கணத்துல வள்ளல் பாரிய சொல்லுவாங்க. அதே போலதான் வாக்குறுதி மீறினா அதுக்கு இந்த உர்கூப் என்ற நபரை தான் சொல்லுவாங்க. அவர் உர்கூப்பா அப்படின்னா என்னது? அவர் வாக்குறுதியை மீறுபவர் அப்படின்னு அர்த்தம். அதான் இந்த பெண் உர்கூபுடைய வாக்குறுதிகள் மாதிரிதான். ஏன்னா இந்த உர்கூபு அதுக்குவே ஃபேமஸ். ஏதாச்சும் வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேற்றவே மாட்டாரு. அதே போலதான் இந்த பெண்ணும். சரி, அந்த உக்கூபுடைய வாக்குறுதிகள் இந்த சுவாத் என்ற பெண்ணுக்கு உதாரணமாக ஆகிவிட்டன. ஒமா மவாயிதுஹா இல்லல் அபாதீலு. அந்த ஒப்பந்தங்கள் இல்லை, அவ கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இல்லை. யாரு யாரு அந்த சுவாது கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இல்லை. இல்லல் அபாத்தீலு, பொய்களை தவிர வேறில்லை. அபாத்தில்னா என்னது? பொய்கள், பாத்திலானவைகள், அந்த பொய்களை தவிர வேறில்லை. இப்ப கொடுக்கறதெல்லாம் பொய், புரட்டு. சரியா? ஒரு கூபன், இந்த ஒரு கூபின் பிராக்கெட் போட்டிருக்கணும், அப்படியே பிடிக்கும். இந்த ஒரு கூபின் என்ற நபர் யாரு? ரஜுலுன் மினல் அமாலிகை. அமாலிகா என்ற கூட்டத்தை சார்ந்தவர். அந்த அமாலிகா என்ற கூட்டத்திலிருந்து உள்ள ஒரு நபர் ஆவார். வக்கான மின் ஹதீசிஹி, அவருடைய செய்தியிலிருந்து ஆகியிருக்கிறது. அன்னஹு, நிச்சயமாக அவர் வஅத, வாக்குறுதி அளித்தார். ரஜுலன், அதாவது உர்கூப் என்ன பண்ணாருன்னா, ஒரு மனிதனுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களாம். என்னன்னா, இந்த பேரிச்சம்பழத்துல வரக்கூடிய எல்லா பழமும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப வாக்குறுதி கொடுத்துட்டாருல, அப்ப பணம் வந்தா கொடுக்கணும்ல. அப்ப அந்த மனிதர் நம்பிக்கையோட கேட்கிறாரு உர்கூப் கிட்டால. ஆமா, எப்போ இந்த பழத்துல மொட்டு விட்டோன்னே கேட்டார். இதான் மொட்டு விட்டுருச்சுல, அதுல உள்ள பழங்கள்லாம் தாங்க. அதுக்கு உர்கூப் சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அது கொஞ்சம் என்ன செய்யட்டும், மொட்டு தானே விட்டுருக்கு, காயாட்டும், அது காயானதுக்கு அப்புறமா வாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டார். சரி, அந்த மனிதரும் என்ன செஞ்சாரு, அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அது காயான பிறகு அந்த பேரிச்சம்பழத்துல பழங்கள் எல்லாம் இப்ப மொட்டு விட்டு காயாயிருச்சு. காயானதுக்கு அப்புறம் வராரு. வந்ததுக்கு அப்புறமா கேட்கிறாரு உருக்கூப் கிட்டால, இப்பயாச்சும் தாப்பான்னு. அதுக்கு உருக்கூப் சொல்றாரு, இருப்பா, வெயிட் பண்ணு, அது செங்காயா ஆகட்டும். அதாவது காயாகி அதுக்கும் செங்காய், பேரிச்சம்பழம் நம்மளுக்கு தெரியும், ரெட் கலர்ல விற்பாங்க, நல்லா காயா விற்பாங்க. ஆஹ் அந்த செங்காயா அதுக்கப்புறமா தான் அது பழமா நல்லா சாஃப்டா மாறும். இப்ப நம்ம சாப்பிடுறோம்னா பெருச்சம்பழம், அது நல்லா சாஃப்டா இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் செங்காயா இருக்கும். அது கடையில கூட நம்மளுக்கு விற்பாங்க. எல்லோ கலர்லயும் விற்பாங்க, ரெட் கலர்லயும் விற்பாங்க. அதான் சொல்றாங்க, இப்பதான்ப்பா பழம் பழமா இருக்கு, அது செங்காயா மாறட்டும். செங்காயா. அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. ஸ்டார்டிங்ல மொட்டு விட்டுச்சு, அந்த மொட்டு விட்டது என்ன சொன்னாரு? காயா மாறட்டும்னாரு. அந்த காயா மாறணும்னு வந்தோடனே அது கொஞ்சம் செங்காயா மாறட்டும்னாரு. அதுக்கப்புறமா செங்காயா மாறினதுக்கு அப்புறமா அவர் வராரு. வந்ததுக்கு அப்புறமா சொல்றாரு, இல்ல இல்ல, அது ஃபுல்லா பேரிச்சம் பழமா மாறட்டும். அது ஃபுல்லா பேரிச்சம்பழமா மாறினோடனே வா அப்படின்னு சொல்றாரு. அதே போல பேரிச்சம்பழமா மாற அடுத்த நாள் வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த நாள் பேரிச்சம்பழமா அதுக்கப்புறம் சொல்ல முடியாதுல எதுவுமே. அதான கடைசி ஸ்டேஜ். பேரிச்சம்பழம்க்கு அப்புறமா அதுக்கப்புறமா எதுவா மாறாது. சரியா? அதனால பேரிச்சம்பழமா மாறிடும் நாளைக்கு. அதனால நாளைக்கு கேட்டா நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு நைட்டே போய் எல்லா பேரிச்சம்பழத்தையும் பறிச்சுட்டாரு. சரியா? இரவோடு இரவாக எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டாரு. ஓகேவா? காலைல அவர் பாக்குறாரு, ஒன்னத்தையும் காணும் பேரிச்சம்பழத்தை. அதனால எதுவுமே கொடுக்கல. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அதனால எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டார். அப்போ வாக்குறுதி கொடுத்தத இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லி மீறிக்கிட்டே இருந்தார். எத்தனை வாக்குறுதி! ஒரு ஒரு வாக்குறுதியை மீறுறதுக்கு இத்தனை வாக்குறுதி. ஆஹ் காயா மொட்டாகட்டும், அதே போல பழமாகட்டும், செங்காயாகட்டும், பெருசு, இத்தனை வாக்குறுதி ஒண்ணு ஒண்ணா மீறி 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 ஒண்ணு கூட அவர் கொடுக்கல. சரியா? அப்ப இந்த மாதிரி அவர் ஏமாத்தினால, வாக்குறுதி கொடுத்து மீறினால, இவர் எல்லா கவிதைகளையும் ஒரு உதாரணமாக மாறிவிட்டார். அதான் சொல்றாங்க, அவருடைய செய்தியிலிருந்து ஆகிவிட்டது. அன்னகு, நிச்சயமாக அவர் வாக்குறுதி அளித்தார். ரஜுலன், ஒரு மனிதனுக்கு. எதை வாக்குறுதி அளித்தார்? சமர நகலத்தின், ஒரு பேரிச்சம்பழத்தின் பழங்களை அந்த மனிதருக்கு என்ன செய்தார்? வாக்குறுதி அளித்தார். ஓகேவா? அப்ப அந்த பேரிச்சம்பழத்தோடைய மரத்தின் பழங்களை குடிக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார். ரஜுலு, அந்த மனிதர் வந்தார். அது மொட்டு விடும் பொழுது வந்தார். அப்ப
அதாவது இப்பதான் விட்டுருக்கு, முட்டு விட்டுருக்கு. சரியா? அப்ப பாலை விட்ட போது, பாலை என்று கூட கூறுவார்கள் தமிழ்ல. அந்த மொட்டு மொட்டு விட்ட சமயத்துல அந்த மனிதர் வந்தார். கால கூறினார், உர்கூப் கூறினார், தஅஹா, அந்த மரங்களை, அந்த விட்டுவிடு, நீ என்ன செய்ய, அதனை, அந்த பேரிச்சம்பழத்தை விட்டுவிடு, ஹத்தா தசீர், அந்த பேரிச்சம்பழம் மாறும் வரை. எவ்வாறு மாறும் வரை? பல்ஹன், ஆஹ் காயாக மாறும் வரை. அந்த காயாக, பலஹன், காயாக மாறும் வரை விட்டுவிடு. பலம்மா அபுலஹத், அது காயாக மாறிய பொழுது, கால உருக்கு கூறினார், தஹா, அந்த பேரிச்சம்பழத்தை விட்டுவிடு, ஹத்தா தசீர ரத்துபன், அது செங்காயாக மாறும் வரை அந்த பேரிச்சம்பழத்தை விட்டுவிடு. பலம்மா அர்த்தபத், அது செங்காயாக மாறிய பொழுது, கால உருக்கு அவர்கள் கூறினார், தஹா, அந்த பேரிச்சம்பழத்தை விட்டுவிடு, அந்த பழத்தை விட்டுவிடு, ஹத்தா தசீர தமரன், அது முழுமையாக பேரிச்சம்பழமாக மாறும் வரை அந்த பழங்களை விட்டுவிடு. அப்ப அந்த பழங்களை விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு சொல்லிட்டே இருக்காரு. எப்ப கடைசியா அது பேரிச்சம்பழமாக முழுமையாக அந்த பழம் மாறும் வரை விட்டு விடுனாரு. பழம் அத்துமர, அது பேரிச்சம்பழமாக மாறிய பொழுது, இப்பதான் என்ன செஞ்சாரு பாருங்க, அமத இலைஹா, அந்த பேரிச்சம்பழங்களின் பக்கம் நாடினார். மினல் லைலி, இரவிலேயே என்ன செய்தார், அதன் பக்கம் நாடினார். அப்படின்னா ஃபஜத்தஹா, அதனை பறித்து கொண்டார். அந்த பழங்களை, பேரிச்சம்பழங்கள் அனைத்தையும் பறித்து விட்டார். இரவோடு இரவாக அதை பறித்து விட்டார். வலம் யுஅதிஹி, அந்த மனிதருக்கு கொடுக்கவில்லை. மின்ஹா, அந்த பேரிச்சம்பழங்களில் இருந்து அந்த மனிதருக்கு கொடுக்கவில்லை. ஷைஅன், எதையும் கொடுக்கவில்லை. ஃபசாரத், எனவே மாறியது. மசலன், உதாரணமாக மாறியது. ஃபில் ஹுல்ஃபி, ஃபில் ஹுல்ஃபினா என்னது, மாறு செய்வதிலே. அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்து மாறு செய்வதிலே என்னவாக மாறிவிட்டது? இந்த வாக்குறுதி மீறுவதற்கு ஒரு பழமொழியாக, மசலன் என்றால் பழமொழி என்று கூட கூறலாம், பழமொழியாக மாறிவிட்டது. ஓகேவா? அப்ப இது இப்படி செய்தது, இந்த சம்பவம், சரி, இந்த வாக்கியத்து நடந்ததினால் என்னவாக மாறிவிட்டது? இது ஒரு பழமொழியாக மாறிவிட்டது. ஒரு கூப் என்ற பெயர் கேட்டாவே வாக்குறுதி மீறுபவர்னு பிக்ஸ் ஆயிருச்சு. சரியா? ஃபகீல, என சொல்லப்படும், அஹ்லஃபு மின் உர்கூபின், உர்கூபை விட அதிகமாக நீ வாக்குறுதி மீறுபவன் என்று சொல்லப்படும். வஹாதல் பைத்து, இந்த கவிதை ஆகிறது, அக்கிது, உறுதிப்படுத்துகிறது, ஒன்றை உறுதிப்படுத்துகின்றது. தகத்தமஹு, எதை, அதை முந்தி சென்றது, இந்த கவிதையை முந்தி சென்றதே அந்த ஒன்றை உறுதிப்படுத்துகிறது. இதுக்கு முன்னாடி உள்ள முந்தி சென்ற கவிதையில என்ன வந்துச்சு? அந்த சல்லடைகள் தண்ணியை தாங்காது, அதே போல இவனும் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான்னு சொன்னாங்கல்ல. இந்த பைத்திய முந்தி வந்த கவிதையை இந்த கவிதை உறுதிப்படுத்துகிறது. மீன் அண்ணா அண்ணா ஹாதிஹில் மர்அத லா தஃபி பி வஅதிஹா இதா வஅதத், அந்த பெண் வாக்குறுதி அளித்தால் அந்த பெண் வாக்குறுதியை கொண்டு நிறைவேற்ற மாட்டாள். நிச்சயமாக இந்த பெண், சுஆத் என்ற இந்த பெண் வாக்குறுதி அளித்தால் அந்த பெண்ணுடைய வாக்குறுதியை கொண்டு நிறைவேற்ற மாட்டாள் என்று இந்த கவிதைக்கு முந்தி சென்றதே, அந்த ஒரு கவிதையின் கருத்தை இந்த கவிதை உறுதிப்படுத்துகின்றது. எனவே அந்த பெண்ணுடைய வாக்குறுதிகள் உருக்கூபுடைய வாக்குறுதியை போல, அல்லதி, எத்தகைய உருக்கூப், சாரஃபீஹில் மசலுஃபில் குல்ஃபி, மாறு செய்வதிலே ஒரு பழமொழி, அந்த உர்கூபின் விஷயத்திலே ஒரு பழமொழி செல்கின்றதே. மாறு செய்யும் விஷயத்திலே, அந்த உர்கூபின் விஷயத்திலே என்ன செய்கின்றது, ஒரு பழமொழி செல்கின்றதே, அத்தகைய உர்கூபுடைய வாக்குறுதிகளை போல இருக்கின்றது அந்த சுவாதுடைய வாக்குறுதிகள். அப்ப உர்கூப் எப்படி நிறைவேற்ற மாட்டாரோ, அதே போல இந்த பெண்ணும் கொடுத்தா அது நிறைவேற்றவே மாட்டா. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, 11வது கவிதையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப 11வது கவிதையில என்ன சொல்றாங்க பாருங்க. அர்ஜு, நான் என்ன செய்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். ஆமுலு, இன்னும் மேலெண்ணம் கொள்கிறேன், ஆசைப்படுகிறேன். அன் தத்னுவ மவத்தத்துஹா, அந்த சுஆத் என்ற பெண்ணின் ஆசை, பிரியம் நெருங்கும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அதாவது இந்த கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இது வேணா எதிர்பார்க்கிறேன், அந்த பெண்ணுடைய காதல், அந்த பெண்ணுடைய பிரியம் வேணா எனக்கு கிடைக்கும். ஆனா எந்த காலத்திலயும் அவ என்னது வாக்குறுதியை நிறைவேற்றுவான்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். சரியா? அதான் சொல்றாங்க, அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன். ஆமுலு, இன்னும் நான் என்ன செய்கிறேன், மேலெண்ணம் ஆசை கொள்கிறேன். அந்த ததுனுவம வத்தத்துஹா, அந்த சுவாத் என்ற பெண்ணின் பிரியம் நெருங்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். வமா இஹால் உள்ளதைனா மின்கி தன்வீலு, சுவாதே, உன்னிடமிருந்து
எங்களிடத்தில் என்ன இல்லை, நினைக்கவில்லை, நான் நினைக்கவில்லை. தன்வீடு, சரியா? அப்படின்னா நன்மை கிடைக்கும் என்று உன்னிடமிருந்து எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி ஒரு சிந்தனை கூட எனக்கு இல்லை. ஓகேவா? அப்போ உன் பிரியம் கிடைக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ என்னது, உன்கிட்ட இருந்து நன்மை கிடைக்கும், வாக்குறுதியை நிறைவேற்றுவதை தான் தன்வீன் என்று கூறுகிறார்கள். நன்மை கிடைக்கும் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் போன்ற நன்மை உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அப்ப உன்னுடைய பிரியம் வேணா எங்களுக்கு கிடைக்கலாம், ஆனா வாக்குறுதியை மட்டும் நீ நிறைவேற்றுவேன்னு நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். வயுருவா இன்னும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே கவிதை வேற ரிவாயத்தில், வேற அறிவிப்புல இப்படி வந்திருக்கு. எப்படின்னா, அர்ஜுவ ஆமுலு, நான் ஆதரவு வைக்கிறேன், இன்னும் மேலென்ன ஆசை கொள்கிறேன். அஜல்ன ஃபி அபதின், அந்த பெண்கள் தீவிரப்படுத்துவார்கள். ஃபி அபதின், எப்பொழுதும் அந்த பெண்கள் தீவிரப்படுத்துவார்கள் என்று நான் ஆச்சரிய கொள்கிறேன். யாச்சல்னா, ஒரு விஷயத்த சொன்னா டக்கு டக்குன்னு செய்வாங்கன்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்த அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை என்ன செய்வாங்க, சீக்கிரமா செஞ்சு முடிப்பாங்க. இது மட்டும் அந்த காலத்துல இருந்து என்னது, எல்லா கவிஞர்களும் சொல்றதுதான் இதுவும். ஓகேவா? ஒரு விஷயத்த எடுத்து அது சீக்கிரம் செய்வாங்க பெண்கள் அப்படின்னு ஆதரவு வைச்சாங்கன்னா நானும் அதே போல ஆதரவு வைக்கிறேன். ஒமா லகுன்ன, ஆனா அந்த பெண்களுக்கு இல்லை, என்னது, அந்த பெண்களுக்கு காலம் முழுக்க, சரியா, தவால தஹரி, காலம் முழுக்க, நீண்ட காலம். அதான் தவால தஹர்னா என்னது, நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? காலமெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். காலமெல்லாம் அந்த பெண்களுக்கு இல்லை. தஜீலும், தஜீலு, தீவிரப்படுத்துதல், விரைந்து செய்யுதல் என்பது காலம் முழுக்க அந்த பெண்களுக்கு இல்லை. அப்ப நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஸ்பீடா செய்வாங்கன்னு. எப்பொழுதும் ஸ்பீடா செய்வாங்க, ஃபி அபதின், எப்பொழுதும் நிரந்தரமாக அவர்கள் தீவிரமாக செய்வார்கள், விரைவாக செய்வார்கள் என்பதை நான் ஆச்சரியப்படுறேன். ஆனா அந்த பெண்களுக்கு காலம் முழுக்க அந்த மாதிரி தீவிரமா விரைவா செய்யறதுன்றதே கிடையாது. சரியா? எப்பொழுதுமே என்னது, டைமை நீட்டுறதும் லேட் ஆக்குறதும் தான் என்று கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தஸ்பீப் ஒண்ணு எல்லா பெண்களும் இப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த கவிதையுடைய தஸ்பீப் என்றாலே தன்னை ஏமாற்றி செய்த, தன்னை பிரிந்து சென்ற பெண்ணை மட்டும் பேசுவதுதான் நோக்கம். ஓகேவா? அந்த மாதிரி பெண்களை சாடி பேசுவதுதான் இந்த கவிஞரின் நோக்கம். எல்லா பெண்களையும் சொல்வது நோக்கம் அல்ல. தஸ்பீபிலே நீங்கள் பெரும்பாலும் பார்த்தால் அந்த பெண்களை சாடிதான் கவிஞர்கள் எழுத முடியும். ஏனென்றால் பிரிவை பற்றி பேசுகிறார்கள். முதலில் அந்த பிரியத்தை, தானும் அந்த பெண்ணும் எவ்வளவு பிரியமாக இருந்தோம் என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு அந்த பிரிந்த பிறகு ஏற்பட்ட அந்த வலிகளை, கஷ்டங்களை பேசுவார்கள். எப்படி, இந்த கவிதையை உங்களுக்கு நல்லாக ஆரம்பத்திலிருந்து கவனிக்கும் பொழுது நம்மளுக்கே தெரியும். முதலில் அந்த பெண் எவ்வளவு அழகு என்றும் அவங்களுடன் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தேன் என்று கூறிய அதே கவிஞர் பின்னாடி அந்த பிரிவினை பிறகு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தையும் என்ன செய்கிறார், கவிதையில் நம்மளுக்கு காட்டுகிறார்கள். சரியா? இப்ப பாருங்க கவிதை நம்பர் 12. ஃபலா யகுர்ரன்க, சரியா, உன்னை அவள் ஏமாற்றி விட வேண்டாம். மா மன்னர், ஆசை வார்த்தைகள் அவள் எடுத்து சொல்வாளே அந்த ஒன்று உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். ஒமா வாதத், அந்த பெண் வாக்குறுதி கொடுத்த ஒன்று உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். அப்ப அந்த ஆசை வார்த்தைகள் சொல்லி உனக்கு எடுத்து சொல்வாளே அந்த ஒன்றும், இன்னும் வாக்குறுதி கொடுப்பாளே அந்த ஒன்றும் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். இன்னல் அமானிய வல் அஹ்லாம, நிச்சயமாக, அல் அமானிய, அல் அமானிய என்றால் ஆசைகளும், வல் அஹ்லாம கனவுகளும், தவ்லீலு ஒலிக்கேடாகும். அப்ப ஒலிக்கேடுன்னு சொல்றார் எது? அப்ப கனவுதான். அவ வாக்குறுதி கொடுக்கறதுன்றது நம்ம கனவுல கண்ட மாதிரிதான். கனவு உண்மையா இல்ல. அதே போல அவ சொல்ற, நான் இது அப்படி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு நிறைய ஆசை வார்த்தைகள் சொல்லுவா. அது கேட்டு நீ என்ன செஞ்சிடாத, ஏமாந்து போயிடாத. அது எல்லாம் என்ன கிடையாது, வெறும் ஆசைகள். வெறும் என்னது, வெறும் ஆசையே சொல்றா. நான் இப்படி செய்வேன், அதான் வார்த்தை. நாம் தமிழ்லயே அந்த புழக்கம் இருக்கு, ஆசை வார்த்தை காட்டினால் என்று. அப்ப ஆசை வார்த்தைனா அது அப்படி பேசும்போது நல்லா என்ன செய்வாங்க, ஆசை வார்த்தையுடன் பேசுவாங்க. ஆனா அந்த வெறும் அது ஆசைகள் தானே தவிர அதை நிறைவேற்றுவான் என்று நீ என்ன செய்யாத, எதிர்பார்க்காத. அந்த மாதிரி, ஐயோ வாக்குறுதி கொடுத்துட்டா கண்டிப்பா நிறைவேற்றிடுவான்னு சொல்லி ஏமாந்து போயிடாத. அதே போல அவ அப்படிலாம் செய்வான்னு சொன்னா அதனால அவ செய்வா அப்படின்னு அந்த ஆசை வார்த்தைக்கு நீ என்ன செஞ்சிடாத, ஏமாந்து போயிடாத. கண்டிப்பா அது வெறும் ஆசைகளும் அந்த கனவுகளும் என்பது வழிகேடாகும், உன்னை வழிகெடுத்துடும். சரியா? ஐ லா, இங்க சொல்றாங்க பாருங்க அதோடைய அர்த்தத்தை. லா எகுர்ரன்னக, உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். மா து மன்னீக்க,
உனக்கு ஆசை காட்டினாலே அந்த ஒன்றும், வமா தஇதுக பிஹி, எதை கொண்டு உனக்கு வாக்குறுதி அளித்தாலோ அந்த ஒன்றும் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். இப்ப கிலாஹுமா தவலீனுன், அந்த அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் ஆகிறது. அவள் ஆசை காட்டியது இன்னும் வாக்குறுதி அளித்த ரெண்டும் ஆகிறது தவலீனும், வழிகேட்பதாய் இருக்கும். சரியா? அப்ப ரெண்டுமே என்ன செய்யும்? உன்னை வழிகெடுத்து விடும். சரியா? ஏமாற்றங்களாகும். அதனால அவ சொல்லக்கூடியதை நீ நம்பாதே. அப்ப இதுவெல்லாம் அந்த பிரிவினையில் ஏற்பட்ட அந்த வலியின் கஷ்டத்தின் காரணமாக அந்த பெண் சுஆதை நம்ப வேண்டாம் என்று என்ன செய்கிறார்கள்? கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 13வது கவிதையிலிருந்து நாம் தொடர்ந்து நாம் காண்போம். இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, அந்த பெண் பத்தின அவங்கள காதலித்ததும், அவர்களுடன் எவ்வளவு பிரியமாக இருந்ததும், இதே போல் பிரிந்து விட்டார்கள், என்னை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் என்னது இவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள், ஆனால் அந்த பெண் எனக்கு மாறு செய்து விட்டார் என்று அந்த எனக்கு வாக்குறுதியை மீறிவிட்டால் தான் தொடர்ந்து ஒரு மூணு இன்னைக்கு பார்த்த கவிதைகள் ஃபுல்லா அதுதான் காட்டுது. என்ன அந்த பெண்ணை நம்பிராத, அந்த வாக்குறுதி கொடுத்தா ஒரு பூ கூடைய வாக்குறுதி, அந்த வாக்குறுதி எப்படி சல்லடையில தண்ணி ஊத்தா நிக்காதோ அதே போலதான் அந்த பெண் வாக்குறுதி கொடுத்தா அப்படின்னா வாக்குறுதி மீறுபவள் என்று கவிஞர் அவர்கள் சாடுகிறார்கள். இது வரைக்கும் அதை பார்த்துட்டோமா? இப்ப மறுபடியும் இது வரைக்கும் 12 கவிதைகள்ல இது ஃபுல்லா பார்த்துட்டோம். இனிமேல் வரக்கூடிய கவிதைகள் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல எதை பத்தி பேசுவாங்கன்னா, இவரை ஒட்டகத்தை பற்றி, ஒட்டகத்தை வர்ணிப்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கவிதைகளில் தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், அந்த ஒட்டகத்தை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து காண்போம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.